தனது காரில் செல்லூர் ராஜுவை ஏற்ற மறுத்தது பற்றி பழனிசாமி தனது காரில் செல்லூர் ராஜுவை ஏற்ற மறுத்ததாக வீடியோ வெளியாகியிருந்தது. அது தொடர்பான விவகாரத்தில் செல்லூர் ராஜு விளக்கம் அளித்திருக்கிறார். மதுரை வந்த பழனிசாமி தனது காரில் செல்லூர் ராஜுவை ஏற்ற மறுத்ததாக வீடியோ வெளியாகியிருந்தது. செல்லூர் ராஜு மீது எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில் இருப்பதாகவும் தகவல் பரவியது. பாதுகாப்பு காரணங்களுக்காகவே வேறு காரில் சென்றதாக புதிய தலைமுறைக்கு செல்லூர் ராஜு விளக்கம் அளித்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்தோம். மதுரை வந்த எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜுவை தனது காரில் ஏற்ற மறுத்ததாக ஒரு வீடியோ, அது தொடர்பான காட்சிகளை பார்த்திருக்கிறோம். செய்தியாளர் மணிகண்ட பிரபு கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, என்ன நடந்தது? செல்லூர் ராஜு அவர்கள் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு? திலகவதி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜுவை தனது காரில் ஏற்ற மறுத்ததாக சமூக வலைதளங்களில் வீடியோவானது மிக வேகமாக பரவி வருகிறது. இந்த வீடியோ குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஒரு விரிவான விளக்கத்தை புதிய தலைமுறைக்கு அளித்திருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசு பாதுகாப்பு அதிகரித்த காரணத்தால் எடப்பாடி பழனிசாமியின் காரில் ஏற்றவில்லை எனவும் பாதுகாப்பு காரணங்களுக்காக நடந்த சம்பவம் தான் இது, இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தான் கடந்த மாதம் 30ஆம் தேதி சிவகங்கை மாவட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அவர் கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிடுவதற்காக மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தின் எல்லை பகுதிக்கு வரும்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் வரவேற்பு கொடுத்திருந்தார். அதனை அடுத்து அவர் எடப்பாடி பழனிசாமியின் காரில் ஏறுவதற்கு முயன்றார். அப்போதுதான் காரில் ஏற வேண்டாம் என்கிற ரீதியிலான சைகையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்ததாக அந்த வீடியோ ஆனது பரப்பப்பட்டிருந்தது. இந்த வீடியோ குறித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவிடம் கேட்டபோது அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒய் பிரிவில் இருந்து இஜட் பிரிவு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டதால் அவருடைய வாகனத்தில் பாதுகாப்பு அதிகாரிகள் இருந்ததாகவும் அதனால் தன்னை ஏற்றவில்லை எனவும் இது பாதுகாப்பு காரணங்களுக்காக நடந்த நிகழ்வு எனவும் ஒரு விளக்கத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். திலகவதி, மணிகண்ட பிரபு, இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து யாரேனும் இது தொடர்பாக பேசியிருக்கிறார்களா? வெறும் பாதுகாப்பு காரணங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுதா, இல்ல அரசியல் ரீதியான காரணங்கள் ஏதேனும் இருப்பதாக சொல்லப்படுகிறதா? குறிப்பாக இந்த மாவட்டம் என்பது சிவகங்கை மாவட்ட நிகழ்ச்சி. மதுரை மாவட்டத்தில் நிகழ்ச்சி நடக்கவில்லை. மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளராக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இருக்கிறார். அவர் இந்த மாவட்டத்திலிருந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றுதான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்றிருக்கிறார். அப்போதுதான் அவர் காரில் ஏற முயன்ற நிலையில் பாதுகாப்பு அதிகாரிகள், பாதுகாப்பு காவலர்கள் உள்ளே இருந்ததால் அவரை ஏற வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டதாக அந்த சமூக வலைதள வீடியோக்கள் கூறுகிறது. இதில் உள்நோக்கம் இல்லை, அது முழுக்க பாதுகாப்பு காரணங்களுக்காக மட்டுமே இந்த சம்பவம் நடந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் தரப்பிலும் இந்த கருத்தானது தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இதனை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அதிகமாக தங்களுடைய சமூக வலைதளங்களில் விமர்சித்து வரும் நிலையில் இந்த விளக்கத்தை செல்லூர் ராஜு அவர்கள் புதிய தலைமுறைக்கு தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.